அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் வெல்லும். இதுபோன்று தர்மத்தோடு இணைக்கப்பட்ட சொல்லாடல்கள் எல்லா மொழிகளிலும் உண்டு, தமிழில் ஏராளமாக உண்டு. இந்த நேரத்தில் ஒரு வித்தியாசமாக இந்த தர்ம சிந்தனை நமக்குள் கொண்டு வருவதற்கு நான் முயலுகிறேன். ஒருத்தர் கையில் ஒரு கருவியை வச்சிருக்கிறார். அந்த முனையில், விரல் முனையில் அப்படியே குத்துறாரு. ஒரு சொட்ட ரத்தம் வருகிறது. திடீரென்று அந்த கருவியினுடைய அளவுகோலில் 140 170 காமிக்குது. கேட்டால் சொல்லுகிறார்கள், இந்த கருவியை வச்சு சுகரை டெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்போது நம்முடைய ஈமான், நம்முடைய இறை நம்பிக்கை எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரு துரிதமான ஒரு பரிசோதனை. தர்மம் இஸ்லாம் கட்டாயமாக வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு வணக்கம், ஒரு வழிபாடு. தர்மத்தை நாம் கொடுக்கிறோம். அது ஜகாத்தாக இருக்கலாம், சதகாவாக இருக்கலாம், சதக்கத்துல் ஃபித்ராவாக இருக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுடைய மனசு கவலை கொள்கிறதா? வேண்டா வெறுப்பா நீங்கள் கொடுக்குறீங்களா? கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்கள் இறை நம்பிக்கையில் பழுதுகள் உண்டு. அப்படி கொடுக்கின்ற பொழுது நீங்கள் மனதார சந்தோஷமாக, என் போன்று என் சகோதரனும் யார் யாருக்கெல்லாம் இந்த ஹக்கு போகிறதோ அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் அது சேரும் என்று மன மகிழ்வு உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதா? குறித்து வைத்து கொள்ளுங்கள். இறை நம்பிக்கை உங்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. தர்மம் இனிக்குமா கசக்குமா என்ற கேள்வி உங்கள் முன் வைத்தால், தர்மம் எங்களுக்கு இனிக்கிறது என்று சொன்னால் இறைவனை புகழுங்கள். எங்களுக்கு தர்மம் கொடுப்பது கசக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய இந்த செயலை ஒரு மீள் பார்வை கொண்டு பார்த்து உடனடியாக தெரிந்து கொள்ளுங்கள். எதை கொடுத்தாலும் இறை திருப்திக்காக மனமுவந்து கொடுப்போம், இறை அருளை பெறுவோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் செய்வானாக.